இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆண்டுதோறும் ஒவ்வொரு சிவராத்திரி அன்று மட்டும் நிறமாறும் சொர்ணலிங்கம் நெய்வனை சொர்ணகடேஸ்வரர் விழுப்புரம் ஆலயங்களில் சிவன் என்ற பெயரில் தான் லிங்கத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. இது தவிர ஆண்டுதோறும் வரும் சிவராத்திரி அன்று சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடு செய்யப்படுகின்றது. இதெல்லாம் வருடந்தோறும் நடக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தான். ஆனால் தமிழகத்தில் ஒரு சிறப்பு மிக்க கோவிலில் மகா சிவராத்திரி அன்று லிங்கம் நிறம் மாறும் அதிசய நிகழ்வு அரங்கேறுகின்றது. இன்று அந்த கோவிலில் பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சொர்ணகடேஸ்வரர் கோவில் விழுப்புரம் மாவட்டம். இந்த கோவிலில் மூலவராக சொர்ணகடேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். கோவில் வளாகத்தில் முன்பு பலிபீடமும் நந்தி மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. வளாகம் முழுவதும் ஞான சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர், காசி விஸ்வநாதர், விஷாலட்சி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1000 கணக்கான ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்புவாக எழுந்தருளி உள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் காலையில் சூரியன் ஒளியானது லிங்கத்தின் மீது விடுகின்றது. அப்போது லிங்கமானது பச்சை, நீலம், சிவப்பு, வெள்ளை ஆகிய நிறங்களாக மாறி சிவன் தரிசனம் தருகின்றார். ஞான சம்பந்தர் யாத்திரையில் ஈடுபட்டிருந்த போது நெய்வானை பகுதியில் எழுந்தருளி உள்ள சொர்ணகடேஸ்வர சன்னதி வந்தடைந்துவதற்கு முன் சூரியன் மறைந்துள்ளது. இதன் காரணமாக வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் அம்பாள் மூலமாக உதவி செய்துள்ளார். திக்கு திசை தெரியாமல் நின்ற தனக்கு சிவபெருமானை வழிகாட்டிய உற்சாகத்தில் ஞான சம்பந்தர் நடனமாடி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் திருவுருவமானது நடனமாடிய கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் நெய்வானை பகுதியில் உள்ள ஒரு ஏரி ஒன்று உடைந்து வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் அச்சத்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்தனர். அப்போது சிவபெருமானை இளைஞர் போன்று ஒரு தோற்றத்தில் சென்று ஒவ்வொரு வீட்டுகளிலும் இருந்து நெல் மூட்டைகளை கொண்டு நெய்வானை ஏரியை அடைத்து மக்களின் உயிர்களை காப்பாற்றினான். அத்தோடு மட்டுமல்லாமல் உடைகளை இழந்த மக்களுக்கு சொர்ணங்களை வழங்கி அவர்களை செல்வமிக்கவர்களாக மாற்றினார். இதன் காரணமாக இந்த கோவிலில் சொர்ணகடேஸ்வரர் கோவில் என்று வரலாறு பெற்றது. சிவனுக்கே உரிய நாளான சிவராத்திரி அன்று ஊர் மக்கள் விழா கொண்டாடுகின்றனர். முன்னோர் செய்த பாவங்களால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருவோர், வருமானமின்றி தவிப்போர், குடும்பத்தில் நிம்மதியின்றி இருப்போர், தொழிலில் நஷ்டம், வேலையின்மை என்று பல பிரச்சனைகளை அனுபவித்து வருவோர் இந்த கோவிலுக்கு வந்து சொர்ணகடேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர வாழ்வில் அனைத்து வளங்களையும் கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ வழி செய்வார் என்பது நம்பிக்கை. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் ரிஷிவந்தியம் நெமிலி சாலையில் உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் எறையூர் நிறுத்தத்தில் இருந்து 5.6 கிலோமீட்டர் தொலைவிலும், உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏ குமரலிங்கத்திற்கு வடக்கில் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. உலகில் முதல்வனே, அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே, உன் மலர் பாதம் சரணம். சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவனே சரணாகதி, சிவமே என் வரமே என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.